வணக்கம். சேனலை சப்ஸ்கிரைப் செய்து நான் அனுப்பும் வீடியோக்களை கண்டு பயன்பெறுங்கள். ராசிகளின் வரிசையில் மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம் என்கின்ற 5 ராசிகளை பற்றியும் பார்த்து விட்டோம். இப்போது கன்னிராசி பற்றி பார்க்கலாம். கன்னிராசி என்பது 6வது ராசியாக வருகிறது. 6வது ராசியாக வருவதால் இவர்களுக்கு மறைமுகமான எதிரிகள் இருக்கிறார்கள். அவை பொறாமையினாலும் இருக்கலாம். இவர்கள் ஒரு அற்புதமான கட்டிக்காரர்கள். இவருடைய அறிவுத்திறமை பலரையும் ஆச்சரியப்பட வைக்கும், சிலரை பொறாமைப்படவும் வைக்கும். இதனால் இவருக்கு மறைமுக எதிரிகள் இருப்பது சமம். இவருடைய அறிவுத்திறனுக்கு அளவே கிடையாது. மற்றவர் பிரச்சனையில் புகுந்து நல்லபடியாக முடிவுகளை கண்டுபிடித்து அதற்கு தீர்வு காணும் திறமை உள்ளவர். தன்னுடைய பிரச்சனை என்று வரும்போது சற்று தடுமாறுவார்கள். இவர்கள் தன் காரியத்தை பார்ப்பதில்லை, பிறர் காரியத்தை பார்ப்பதால் இவர் தன் காரியத்தை கோட்டை விட்டுவார். இவர்கள் பிறர் காட்டும் அக்கறை, பிறருக்கு தரும் அறிவு திறமையை தன்னுடைய வாழ்க்கையை உபயோகப்படுத்தினால் மிகவும் முன்னேற்றத்துக்கு வழியாக இருக்கும். எப்படியும் மிகவும் 40 வயதுக்கு முன்புதான் யோகத்தை பெறுகிறார்கள். இவர்களுக்கும் சரியில்லாத குருதசை என்பது வரும். அதனால் இவர்கள் அதையும் பாதிப்பு மீண்டு வருவதற்குள் போதும் என்ற ஆய்வு. ஆனால் பொதுவாக இவர்கள் மற்றவர்களுக்கு உதவுவதில் மிகவும் நல்லவர்கள், வெகுளியானவர்கள். இவர்களை நம்பலாம் என்கின்ற பாணியில் எல்லோரும் இவர்களை ஏமாற்றக்கூட செய்வார்கள். இருந்தாலும் இவர்கள் பொறுமை காத்து அதுக்கென்ன ஒரு கூட்டத்தை சேர்த்து கொண்டு ஒரு பக்கம் இல்லாவிட்டாலும் மறுபக்கம் ஜெயிப்பார்கள். ஒரு கதவை மூடினால் இறைவன் மறுகதையை திறக்கிறான் என்பது இவருடைய ராசிக்கு பொருத்தமானது. நல்லவர்களாக இருந்து எப்படியும் சாதனை செய்யக்கூடிய திறமை மிக்கவர்கள். இவர்களுக்கு பேரும் புகழ் நிச்சயமாக வரும். வணங்கத்தகும் ஒரு விஷயத்தை இவர்கள் அடைவார்கள். இவர்கள் நன்மதிப்பை பெறுவார்கள். இவர்களுடைய நுண்ணறிவு எது நடக்கும் என்கின்ற யூகிக்கின்ற திறமை, இவருடைய கணக்கு போடும் வித்தை இவர்களை என்றும் காப்பார். அறிவே துணை என்று வாழ்பவர்கள் இந்த கன்னிராசிக்காரர். இவர்களை கண்டு மயங்காதவர்களே இருக்க மாட்டார்கள். ஆண் பெண் இருவரையும் மயக்கும் அற்புதமான கலைத்திறன் கொண்டவர்கள் கன்னிராசிக்காரர். இருந்தாலும் இவர்கள் வாழ்க்கையை சற்று திண்டாடித்தான் முன்னேறுகிறார். நன்றி, வணக்கம்.